வசனம் அது நம்மை நினைக்க வேண்டும். ஏன் வசனம் நினைக்கிறது பாருங்க. அது இரண்டாவது அந்த வார்த்தை சொல்லுகிற அதில் முளை கிளம்பி அது விளையும்படி செய்து. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போமே. இவ்வளவுதான் சத்தமா? நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ வசனம் விழுந்துன்னா, இருதயத்துக்குள்ள வந்துன்னா, அது முளையை போல முளைத்து அது என்ன செய்கிறமா? விளையும்படி செய்கிறது. அப்போ வசனம் இருக்கிற ஒரு மனுஷன் விளைச்சலை கொடுக்க ஆரம்பிப்பான். நான் கழிந்த வாரம் பிரசங்கிக்கும் போது சொன்னேன், கனி கொடுக்காத மரம் அது வெட்டப்பட வேண்டும். கனி இல்லாத மரம், பிரயோஜனமற்ற ஒரு மரம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வசனம் இருந்துன்னா அது விளைச்சலை கொடுக்கும். வசனம் இருந்துன்னா அது நல்ல விளைச்சலை கொடுக்கும். வசனம் இருக்குதா தேவ பிள்ளையே? இன்னைக்கு வசனம் நமக்குள்ள விளைச்சலை கொடுக்கிறதா? இன்றைக்கு வசனம் நம்மை தேற்றுகிறதா? எப்படி முளை முளைக்கிறதோ அதை போல் நமக்குள்ள வசனம் விழுந்து கிடந்தால் அது எல்லா சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வசனம் பேசிக்கொண்டே இருக்கும். வசனம் பேசிக்கொண்டே இருக்கும். ஏன் நம்ம விடுமுறை வேதாகம பள்ளி ஊழியங்களை நடத்துகிறோம்? சிறு வயதுல பிள்ளைகள் மேல அந்த வசனத்தை போடுறோம். பிள்ளைகள் மேல அந்த வசனத்தை போடுறோம், வேத வார்த்தைகளை போடுறோம். அது முளைவிட்டு எழும்பும் போது ஒரு நாள் விளைச்சலை கொடுக்கும். ஒரு நாள் விளைச்சலை கொடுக்கும். அப்ப வசனம் விளைச்சலுக்கு ஒப்புமையாய் பேசப்பட்டிருக்கிறது. அது பூமியை நினைக்கிறது, விளைச்சலை கொடுக்கிறது. அல்லேலூயா. மூன்றாவது வசனம் என்ன செய்கிறது? அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். 55:10 வசனத்தை. இறங்கி திரும்பாமல் பூமியை நினைத்து முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வசனத்தை புரி